கூட நான் பேச ஆசைப்படுறேன். எவ்வளோ பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன தலைப்போடு பேச ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பு என்னென்னா, இயேசுவை மறக்காதீங்க. டோன்ட் ஃபர்கெட் ஜீசஸ். சொல்லுங்கள், டோன்ட் ஃபர்கெட் ஜீசஸ். ஜீசஸை மறக்கிறவங்க யார், எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜீசஸை மறந்து இருக்கிறவங்க சொல்லுங்கள், ஜீசஸை மறந்து இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்றைக்கி பார்க்க போகலாம். முதலாவது ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனுஷன் இயேசுவை மறந்தால் அது என்ன நடக்கும் என்று வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். வாசிங்க சிஸ்டர். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசிரியானதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப நல்லா அழகா சொல்லுது. நீங்கள் வேதத்தை மறந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, உங்கள் பிள்ளைகளை மறக்கிறாராம். யாரை மறக்கிறாரா? உங்கள் பிள்ளைங்களை மறக்கிறாராம். அப்போ உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் நினைக்கணுமா, நினைக்கக்கூடாதா? கண்டிப்பாக நினைக்கணும், இல்லையா? அப்போ உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் நினைக்கணும்னா நீங்கள் என்னத்தில் இருக்கணுமா? வேதத்தில் இருக்கணும். எப்போவுமே என்ன பண்ணணுமா, நீங்கள் வேதத்தை இருக்கணும். வேதத்தை படிக்கிறது முக்கியம் இல்லை, வேதத்தின்படி வாழணும் உங்கள் வாழ்க்கை. ஏன்னா படிக்கிறவங்க அநேக பேர், சொல்லுங்கள், படிக்கிறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க, ஆனால் செய்கிறவங்க தான் ரொம்ப கம்மி. இன்றைக்கி நீங்கள் பைபிளை எவ்வளோ வெறுக்கிறீங்களோ அவ்வளோ ஆண்டவரை நீங்கள் வெறுத்தீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போனா ரொம்ப அழகாக சொல்லுது, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் இயேசுவை நேசிக்கிறவன் இந்த வேதத்தை நேசிப்பான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் இந்த வேதத்தை வாசிங்க? வாசிக்கிறீங்களா? நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. இல்லை புதுசாக தான் பைபிள் அப்படியே சில பேர் பைபிள் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒட்டின்னு இருக்கும். இவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அந்த பேப்பரை திருப்பிவே மாட்டாங்க. சில பேர் காலையில் ஏன்ச்சது எதை படிக்குவாங்க? நியூஸ் பேப்பர். வெரி குட். ஊராக இருக்காதே மொதல் இவங்களுக்கு தேவை. எவன் செத்தான், எவன் ஓடினான், என்ன பண்ணுறாங்க, இதுதான் தேவை. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச அந்த நன்மையை படிக்க உங்களால் முடியல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் பார்க்குவாங்க, சில பேர் ஃபேஸ்புக்கை பார்க்குவாங்க, சில பேர் இன்ஸ்டாகிராமை பார்க்குவாங்க. நான் உங்களை பார்த்து சொல்லிட்டா அது பார்த்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் வராது. ஆனால் வேதத்தை பார்த்தவங்க வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவரை மறக்கிற பிள்ளை யாருன்னு சொன்னால் மொதல் அடையாளமே அவங்க வேதத்தை படிக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியலனா, கேட்க தெரியுது தானே. கண்ணு தெரியாதவங்க எவ்வளோ உஷாராக இருக்கிறாங்க தெரியுமா? கண்ணு தெரியாதவங்க அவங்க பாக்கெட்லேயே காசு எவ்வளோ 10 ரூபாவோ 20 ரூபானா மைண்டில் கேட்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியுது, காது நல்லா கேட்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆடியோ பைபிள் நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கி நீங்கள் கேட்கலாம். உங்கள் வீட்டில் என்றைக்குமே தேவனுடைய சத்தம், தேவனுடைய துவனி உங்கள் வீட்டில் எப்பொழுதும் என்ன பண்ணணும், உதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உங்கள் பிள்ளைங்களை மறக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் நீங்கள் தான், அப்பா அம்மா. நீங்கள் என்னைக்கு வேதத்தை விட்டு வெளியே வரீங்களோ உங்கள் பிள்ளைங்க ஆபத்தில் போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு நல்ல கிறிஸ்தவ பிள்ளை, இயேசுவை நேசிக்கிற பிள்ளை வேதத்தை நேசிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உங்கள் பிள்ளைங்க உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிறது இல்லை, உங்கள் மம்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பசங்க என்ன சொல்லணும், எங்கள் மம்மி என்ன பண்ணிக்குவாங்க, காலையில் ஏன்ச்சு என்ன பண்ணிக்குவாங்க, எங்கள் மம்மி டாடி ப்ரேயர் பண்ணிக்குவாங்க, பைபிள் படிச்சுக்குவாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளை செய்யும். தமிழில் அதுதான் பழமொழிக்குது, அப்பா 8 புள்ள 16. அதனால் நீங்கள் செய்த காரியத்தை ரொம்ப கவனமாக செய்யுங்க. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தரை மறக்க மாட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸோ தயவு செய்து இந்த உலகத்தின் காரியத்திலெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க,
வளர்த ஆரம்பிங்க. வளர்ச்சி இந்த வேதத்தை படிக்க படிக்கமா நான் சொல்லிட்டா உங்களை அப்படியே அப்படியே அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, தேவனுடைய வசனத்தை மறந்தவர்கள் யாரா? ஞானத்தை இழந்திருக்கிறார்களா? நீங்க தேவ ஞானத்தை மறக்கிறது உண்மைன்னு சொன்னா நீங்க ஞானத்தை இழந்திருக்கிறீங்க. அப்போ தெய்வீக ஞானம் எங்க கிடைக்கும்? சத்தியத்தை படிக்க படிக்கத்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. முதலாவது தேவ ஞானத்தை தேவனுடைய வார்த்தையை மறக்கிறவர்கள் இயேசுவை மறந்தார்கள் என்ற அடையாளம். ரெண்டாவதாக சங்கீதம் 103 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms 103 verses 2. இங்கிலீஷ்ல எடுத்தா கூட இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். வாசிங்கம்மா. சங்கீதம் 103 2வது வசனம். பைபிள் சொல்லுது, praise the Lord, do not forget the God's benefit. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறவர்களே தேவன் செய்த நல்ல நன்மையான காரியத்தை என்ன பண்ணாதீங்க? மறக்காதீங்க. தமிழ் என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்புறமா அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அப்புறமா அவ்வளோதா. மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழைக்கும் விளக்கும் மட்டும் உன்னை கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. பைபிள் சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்லுங்க, கர்த்தரை. அப்பனா உங்க ஆத்துமாலேருந்து என்ன பண்ணும்? ஆண்டவரை தேவனை நேசிக்கிறவங்க அவங்க உள்ளத்திலேருந்து கலியில ஏஞ்சி ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் இனி உயிரோடு இருக்கிறது, மூக்கில் பைப்பு, பின்னாடி பைப்பு, கையில் பைப்பு விடாத இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவன் தான். அவங்க யார்? இயேசுவை மறக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? என் ஆத்துமாவே உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அடுத்ததாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் செய்த சகல நன்மைகளும் ஒரு நாளும் உபகாரம் என்ன பண்ண மாட்டேன்? மறவாதே. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போனா ஆண்டவர் செஞ்ச நன்மை என்ன பண்ணிடக்கூடாது? இயேசுவை நேசிக்கிறவன் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டான். இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். யார்? இயேசுவை நேசிக்கிறவர்கள். ஆமென், அல்லேலூயா. அது மெதுவாக நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அப்போனா உங்க ஆத்துமாவை கர்த்தரை என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே நன்றிப்பா. சில பேர் நன்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சில காரியங்களை ஜெபம் பண்ணிக்கோங்க, அது இன்னும் கிடைக்கல. சில பேர் கல்யாணத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்குவேன். உனக்கு கல்யாணம் தாமதிச்சாலும் உன்னை எனக்கு உயிரோட வச்சுக்கிறாரா வைக்கலீங்களா பிரதர்ஸ்? கல்யாணம் சுசை பிரதர் தலாட்டின்கிறார், இப்போ கல்யாணத்துக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன். கவனமா கேளுங்க. என் ஆத்துமாவே என் முழுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளும் ஒரு நாள் நீ மறக்காது. அப்போ இயேசுவை நேசிக்கிறவர்கள் அவர் நன்மையை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. காருக்காக ஜெபம் பண்ணினா காரு உனக்கு வந்துச்சுன்னா நீ கர்த்தரை மறக்க மாட்ட. அதே கார்லேயே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். ஆமென், அல்லேலூயா. போய் நல்ல ஒரு வார்த்தை போடு, இட்ஸ் a gift from my God. இது தேவன் எனக்கு தந்தது. என்னுடைய காரில் அது தான் போட்டுக்கிற, ஜஹோவா ஜைரே, என் தேவைகளை சந்தித்தவர். சைக்கிளில் போயிருந்த எனக்கு நல்ல வண்டியை கொடுத்தார். ஒரு கார் கொடுத்தார், ஜஹோவா ஜைரே. அவர் பேர் பிரபலமாகணும். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் தேவன் நாமத்தை மறக்காத ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். யாருக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்த நீங்க மாட்ட நல்லா கரங்களை தட்டி அந்த இயேசுக்கு ரிபா ஷட்டரிமான் கட்டரலா. நான் உயிரோடு இருக்குது கர்த்தர் செய்த நன்மை, நான் இன்னைக்கு வாழ்ந்துன்னு இருக்குது கர்த்தருடைய நன்மை.
ஆமென், அல்லேலூயா. அவர்கள் மறக்க மாட்டார்கள். நான் ஒரு நாளும் என் ஆண்டவரை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, அந்த மாதிரி அவர் செய்வே இல்லை என் வாழ்க்கையில். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது என் ஆண்டவர் எவ்வளோ நல்லா செஞ்சிருக்கிறார். என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது கர்த்தர் செய்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆவாத காரியத்தை குறித்து வேதனைப்படுத்துங்காதீங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் செஞ்ச காரியத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. குழந்தை பொறுக்கலன்னா நன்றி சொல்லு. கல்யாணம் அவ்வளோ நன்றி சொல்லு. வேலை கிடைக்கலையா நன்றி சொல்லு. அவர்கள் தன் ஆத்துமாவை கர்த்தரை துதிப்பார்கள். அவர்கள் தான் இயேசுவை மறக்காத ஒரு ஜனங்களா இருப்பார்கள். அவர்கள் தான் கர்த்தருக்கு உண்மையான ஒரு பாத்திரமா இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதிப்பார்கள். பவுலும் சீலாவும் சிறையிருப்பில் இருக்கும் போது கர்த்தரை என்ன பண்ணாங்க? இருந்த இடம் வேற, ஜனம் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் செய்த நன்மையை ஒரு நாள் அவங்க என்ன பண்ணல. அதுக்கு தான் கர்த்தரை அவங்களை விடுதலை ஆக்கினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை மறக்கிற ஜனம் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் என்னன்னா எசேக்கியா. சொல்லுங்க, எசேக்கியா. எசேக்கியான்ற ஒரு மனுஷன் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Chronicles chapter 32 verses 25. ஆண்டவர் இவனுக்கு செய்த நன்மை என்ன தெரியுமா? இவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். சொல்லுங்க, 15 வருஷம் இவனுக்கு என்ன பண்ணாரு? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். இவனுக்கு என்ன பண்ணாரு? 1,80,000 ஜனங்களை ஆண்டவர் அழிச்சு போட்டார் எசேக்கியாவை காப்பாற்றுறதுக்காக. அப்புறமா கர்த்தர் எசேக்கியாவுக்கு என்ன பண்ணார்? ஒரு மகனை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? மகனை கொடுத்தார். அதுக்கப்புறமா அவனை என்ன பண்ண வச்சார்? கர்த்தர் துதிக்க வைத்தார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேக அற்புதங்களை ஆண்டவர் எசேக்கியா லைஃப்ல கர்த்தர் செய்தார். எசேக்கியா கர்த்தரை மறந்தான் ஒரு மனிதன். வாசிங்கம்மா. எசேக்கியா தனக்காக செய்யப்பட்ட உபகாரத்துக்காய் நடவாமல் மேட்டின்மையான் ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. பைபிள் சொல்லுது மேற்றுமை பண்ணுவாங்க ஜனங்க. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஜனங்கள் என்ன தெரியுமா பண்ண மாட்டாங்க? அவங்கள பற்றி மேற்றுமை பண்ண மாட்டாங்க. கர்த்தரை பற்றி தான் மேற்றுமை படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. எசேக்கியா ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துட்டானா, அதுக்காக கர்த்தர் எசேக்கியா வலிச்சே போட்டார். என்னைக்குமே சொல்ற பாருங்க, கர்த்தருக்கு நீங்க கேட்கறத வந்துட்ட பிறகு உன் வேலையை நீ காட்டுன, அவரும் அவருடைய வேலையை காட்டுவார். நாபேல் எப்படி தாவீதுக்கு காட்டினா, அந்த மாதிரி நாபேலே கர்த்தர் என்ன பண்ணாராம்? அழிச்சு போட்டுட்டார். உண்மையா இருங்க, கர்த்தருக்கு என்னவா இருங்க? உண்மையா. ஏன் உங்க ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்குற 15,000 ஒரு மனுஷனுக்கு உண்மையாகிற? உன் புள்ள உன்னை பாதியில விட்டு போற புள்ளைக்கு நீ உண்மையா இருக்கிற? கையை பிடிச்சி திருமணம் ஆகும் போது உன் கூட நான் இருப்பேன், எல்லாத்தையும் இருப்பேன்னு சொல்றேங்க, பாதியில விட்டு போற ஜனங்களுக்கு உண்மையா இருக்கிற? உன்னை உயிரோடு இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்க அந்த தேவனுக்கு நீ துரோகம் செய்கிறாய். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது இந்த இடத்துல இவனுக்கு எவ்வளோ நன்மை ஆண்டவர் செய்தார். ஆனா இவன் கர்த்தரை என்ன பண்ணானா? மறந்துட்டான். இயேசு என்னைக்கு அதை மறக்காதீங்கம்மா. உன் குடும்பத்தை வேணா கூட மறந்துடு. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டை கட்டாத. சொல்லுங்கம்மா, வீட்டை கட்டாத, சபையை கட்ட முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ தான் நம்ம கட்ட முடியும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது. அது இடிஞ்சு உழுதுதான் இடிஞ்சு உழுதுதான். இப்போ எங்கள் தம்பி இருக்கிறான், நான் 10 வாட்டி சொல்கிறேன், வாடா சர்ச்சுக்கு வாடா சர்ச்சுக்கு வாடா சர்ச்சுக்குன்னு. கூப்பிட்டு வரல. சத்தியத்தை சொல்கிறேன், கேட்கல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சத்தியத்தை நம்ம சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவரே சொன்னார், வீட்டு அர்த்தம் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா இயேசு அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அவங்க வீட்டில் யாரும் கேட்கலையா, அசட்டியாக நினச்சாங்களாம். அதுக்கு தான் போன வருஷத்தோட வாக்குத்தத்தம் உனக்கு. உன்னை அசட்டியை நினைச்சவர்கள் முன்பாகவே உன் பேரை என்ன பண்ணுவாரா? உயர்த்துவார். உன்னை புறம்பே தள்ளின ஜனங்கள் முன்னாடி உன்னை என்ன பண்ணுவார்? உன்னை உயர்த்து. நீ சத்தியத்துக்காக நில்லு, நீ இயேசுக்காக நில்லு. உயர்த்துறது மாட்டோம், கர்த்தர் உன் கண்களை பார்ப்பார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா.
இயேசுவை நேசிக்கிற பிள்ளை எப்படி தரமா இருப்பான்? வைராக்கியமா நிற்பான் கர்த்தருக்காக. உங்க குடும்பம் எல்லாம் வேணும் வேண்டான்னு சொல்ல, ஆனால் நீ ஒரு தப்பு பண்ணாமல் இயேசுக்காக வந்த பிறகு உன் குடும்பம் கொஞ்சம் உன்னை விட்டு விலகி போதா, தயவு சேர்ந்து அந்த குடும்பத்தை துரத்தி விடுன்றேன். அது ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு ரூபாய்க்கு என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஏன்னா கர்த்தரை நேசிக்கிறவள் தான் நீயும் நேசிக்கணும். பைபிள் சொல்லுது, இதோ உன் தாயின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் சொல்கிற, யார் என் தாய்? தேவன் சித்தத்தை சேர்கிறவள் தான் என் தாயும் தகப்பனும். அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றவள் தான் உன் குடும்பம். தேவனை நேசிக்கிறவள் தான் உன் குடும்பம். தேவனை வெறுக்கிறவர்கள் உன் குடும்பம் அல்ல. கர்த்தரை நேசிக்கிறது நீ உண்மைன்னு சொன்னா, கர்த்தர் செய்த நன்மையை நீ ஒரு நாளும் மறக்க மாட்ட. ஆமென், அல்லேலூயா. இயேசுவை மறக்க மாட்ட, ரெண்டாவது இன்னொரு மனுஷனை மறக்க மாட்டேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Samuel chapter 25 verses 15. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரங்களாய் இருந்தார்கள். அந்த மனுஷர் எங்களுக்குள்ள இருக்கும்போது, என் கூட இருக்கும்போது உபகாரங்களாய் இருந்தார்கள். எந்த பிரச்சனையே இல்லாம இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடவாமல் நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளிலும் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. ஒரு பொருள் என்ன ஆகலையா, காணாம போலையா. இந்த இடத்துல நாபேல் சொல்றான். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது. இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? 1 Samuel chapter 25 verses 15. Yes, this men have been very good to us, and we never suffered any harm from them. Nothing was stolen from us the whole time they were with us. When they were with us, nothing harm was there with us. அவங்க என் கூட இருக்கும் போது எனக்கு என்ன வரல, எந்த தீமையும் வரல. ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு மறக்கிறவன் யார் தெரியுமா? அவங்க பாஸ்டரை மறந்துடுவான். தாவீது நாபேலை மறந்துட்டான். நாபேல் தாவீதை மறந்துட்டான். இவங்கெல்லாம் இயேசுவை மறுதலித்தவர்கள். உங்கள் பாஸ்டரை என்னைக்கு நீங்கள் மறுதளிக்கிறீங்க தெரியுமா? என்னைக்கு உன் தசம பாகத்தை நீ கொடுக்கறது நிற்கிறியோ, அன்றைக்கே நீ மறுதளிச்சிட்டாயின்னு அர்த்தம். என்னைக்கு நீ தேவனை மறக்கிற தெரியுமா? உன் பணம் உனக்கு பெருசாக மாறிடுச்சு. ஒரு தம்பி முந்தா நேரத்தை என்கிட்ட வந்திருந்தாப்புல, என்னை பார்த்து கேட்டாப்புல, என் வாழ்க்கையில் பணத்தில் நான் உயர்வே வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ காணிக்கை கொடுக்குறியான்னு கேட்டேன். அந்த பையன் என்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் காணிக்கை கொடுத்துன்னு இருந்தேன். எங்கள் பாஸ்டர் கூட சில பேர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த காசை ஜாலி பண்ணிங்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கொடுக்குறத நிறுத்திட்டேன். நான் அந்த பையனை பார்த்து கேட்டேன், நீ யாருக்கு கொடுத்துன்னுக்கிறேன்னு கேட்டேன். நீ யாருக்கு கொடுத்துன்னுக்கிற? அப்போ அந்த பையன் சொன்னா, நான் கடவுளுக்கு கொடுத்துன்னுக்கிறேன். யாருக்கு கொடுத்துன்னுக்கிறேன்? கடவுளுக்கு கொடுத்துன்னுக்கிறேன். நீ கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா கடவுளை தான் உனக்கு என்ன பண்ணுவார், கொடுக்குவார். நீ அவங்கள பார்க்குற. நான் ஒன்று பார்த்து சொல்லிட்டா, கடவுள் பேர சொல்லாத, அந்த ஜனங்களை மேலே பேச. நீ யார் தெரியுமா? நீ காஞ்ச, நீ நன்மையை பெற்றுக்கொண்ட துரோகின்னு சொன்ன. இல்லை, நான் சர்ச்சிலெல்லாம் போய் வேலையெல்லாம் செய்கிறேன். உனக்கு அந்த மாதிரி பண்ணாருன்னா ஆண்டவர், உனக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு பணத்தை கொடுக்காத மாதிரி நிறுத்திட்டாருன்னா எப்படி? பணம் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருது, பணம் இல்லைன்னா தேவராஜ்யத்துக்கு கஷ்டம் வராதா? அதுக்கு தான் கை தூக்குறவங்க கூட நான் நம்ப மாட்டேன். கையை தேவராஜ்யத்துக்கு கொடுக்குறாங்க பாரு, அவங்கள தான் நான் நம்புவேன். ஏன்னா கை தூக்குறவங்க வெளியே ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அப்புறமா காலை வாரி விடுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. கையில் தூக்கி இல்லாமல் நம்மளாம் ஆண்டவருக்காக வாழ்கிறேன்னு, ஆனால் மனசார உன் காசை கொடுக்கறதுக்கு வருது பாரு, நான் எழுதி தரேன். அந்த காசெல்லாம் ஒரு பேப்பர் கர்த்தருக்கு முன்பாக நீ என்னைக்காத்த பெருசாக நினைச்சிட்டியோ, 35வது வசனம் உனக்கு தான் வருது. வாசிக்கலாம். 37வது வசனம், அதே 25 1 சாமுவேல். கர்த்தரை மறந்தவர்கள் என்ன ஆவார்கள்? வாசிப்பாருங்க. 25:37 இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? நானே வாசிக்கிறேன்.
என்ன பண்ணாரா? என்ன பண்ணாராமா? He was paralyzed and he died. நீங்கள்லாம் நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம தான் ஆண்டவர் காசு கொடுக்குறோன்னு. நீங்கள்லாம் காசு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நீங்கள்லாம் உனக்கு தான் பாவம் இறக்கப்பட்டு பிச்சை போட்ட ஆண்டவர் அவர். நீ எங்கேயோ பிச்சைக்காரனா சுற்றி நின்ற, நம்மலாம் எங்கேயோ பிச்சைக்காரிச்சியா சுற்றி நின்றோம். நம்மளுக்கு எனக்கு கொடுத்த வாழ்வு தான் இன்னைக்கு உன்னை வச்சு நிற்குது. நீ காசு வந்திருந்த வாழ ஆட்டாத, உனக்கு வேலை வந்திருந்த உன் தலையாட்டாத. இதுங்கெல்லாம் யார் தெரியுமா? கர்த்தரை மறுதலித்த ஜனங்கள். கர்த்தரை மறுதலித்த ஒரு பிரதர் என்னை பார்த்து வந்தார். நான் இப்போ காணிக்கை இந்த நான் இன்னைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், போன வருஷமே அது உங்களுக்கு தெரியணும் பிரதர், போன வருஷமே உனக்கு தெரியணும் இந்த வாட்டி நீ கொடுக்கணுன்ட்டு. ஏன் நீ லேட் பண்ண அப்படின்னா, இல்லை நான் கொஞ்சம் தேவையாயிருந்துச்சு அதனால நான் சொன்னேன், உன் காசு நீ வச்சுக்கோனேன், உன் காசு நீயே வச்சுக்கோனே, வேணா நான் கொடுக்காது. இந்த வருஷம் உனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். என்னத்துக்கு யூஸ் ஆகும்? இந்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீதை மறந்தான் நாபேல். என்னைக்குமே ஆண்டவரை மறக்கிற ஜனங்க அவங்க ஊழியக்காரன் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. என்னைக்குமா அவங்க வீட்டுக்கு ஜீசஸ் வந்துக்கிறாரு? என்னைக்குமா வந்துக்கிறாரு உங்க வீட்டுக்கு ஜீசஸ்? எப்படி வந்தார்? பிரதாப். அத்தான் யாரும் இந்த மனுஷன்? இன்னொன்று கூட சொல்கிறவங்களுக்கெல்லாம், பாஸ்டர் உங்கள் வீட்டு வேலைக்காரர் இல்லை, தேவனுடைய வேலைக்காரர். ஆனால் யாருக்காக அனுப்பப்பட்டது? உங்களுக்காக அனுப்பப்பட்டது, எங்களுக்காக இல்லை. நான் வாழணுன்னா நான் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வலிக்குது. உனக்கே 10 ரூபாய் சம்பாதிக்க உன் ஞானத்தை நான் தரானா, எனக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க எனக்கு வழி தெரியும். ஆனால் அந்த பணத்தை நான் பார்க்காம உன்னை மாத்துடன் கர்த்தர் என்ன அமைச்சுக்கிறாருன்னா, நீ என்னைக்கு என்ன ஸ்டாப் பண்ணுறியோ அன்னைக்கு இந்த வசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். எழுதி தரேன் உங்களுக்கு நான். ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ. என் பேச்சை கேட்காத பல ஜனங்க வாழ்க்கையில் போய் மோதிங்கிறத இன்னைக்கு கூட நான் சாட்சி சொல்ல முடியும். வேற அற்புதமாட்ட சொல்ல மாட்டேன், குழியில் விழுந்தவங்களையும் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு தேவன் செய்த நன்மையை மறக்க மாட்டாங்க. அடுத்ததாக தேவன் அனுப்பப்பட்ட மனுஷன் என்ன பண்ண மாட்டாங்க. நல்ல ஜனங்களை கர்த்தர் சபையில் கொடுத்துக்கிறார். என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா, உங்கள் தசம பாகத்தை நீங்கள் கொடுக்குறது நிறுத்தி கூட சர்ச்சை கம்மியாகிதா பெருசாகிக்குதா? அப்புறம் யோசித்து பாரு, உன் காசு இல்லை, நீ நினச்சிக்காத நீ கொடுக்குற காசு நடக்கணுன்ட்டு. வேண்டா இன்னும் 10,000 ரூபாய் கொடுக்குற, தயவுசெய்து சர்ச்சைக்கு வராதுன்னு உடனே. நான் அந்த மாதிரி பாஸ்டர் நான். உனக்கு வேண்டா அது பணம் கடவுளாகலாம், எனக்கு அது கடவுள் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நாபேல் தாவீதை மறந்தான். பைபிள் சொல்லுது, when he was with me I was very nice. Have you ever thought when your pastor was with you, you were very nice? ரொம்ப நல்லா இருந்தேன். ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது நீ, நேற்று கூட நம்ம பிரதர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பிரதர் இந்த மாதிரி நான் பிஸ்னஸில் போயின்கிறேன், என்ன பண்ணோன்னு தெரில பிரதர். நான் நைட் அவர் உக்காந்து ஜெபம் பண்ணேன். ஏசப்பா கடவுளை நம்புறாரு, என்ன நம்புறாரு, என் வாயில் வர வார்த்தை உன் வார்த்தையாக இருக்கட்டும்ப்பா, சுயமாக நான் அதை பேசுகிறேன் கூடாது ஆண்டவரே, அவர் பிஸ்னஸ் செழிக்கட்டும்ப்பா. கர்த்தர் சொன்ன வார்த்தை அதை தான், நான் சந்திக்கிறேன் அவர் என்ன. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பேர் லைஃப்பில் கடவுள் சொன்னது என் மூலியமாக நீங்கள் செஞ்சதோட பிளெஸிங் ஆகுறீங்க. அப்புறம் நன்றியாக இருங்க. நான் இருங்க, நன்றியாக இருங்க. சும்மா 10,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் சம்பாரிச்சிட்ட பேருக்கு வாழாட்டாத. வண்டியிலேருந்து கார் வந்ததுமே காரில் வாழாட்டாத. அதெல்லாம் இங்கே இல்லை, பல காரில் நானும் பார்த்து தான் ஊழியத்துக்கு வந்துக்கிறேன். இதுதான் சத்தியம். நான் அனுப்பப்பட்ட மனுஷனை நீ கனப்படுத்த தெரியலனா எழுதி தர, நீ இயேசுவை மறுதலித்தா. என்றைக்குமே உங்கள் பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது காணிக்கையோடு அனுப்புங்க. என்னத்தோட அனுப்புங்க? காணிக்கையோடு அனுப்புங்க. அதுதான் உங்கள் மனசு. சும்மா 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணாலும் காணிக்கை குத்தம்பு. ஏன் டாக்டர் பேசுகிற 2 நிமிஷத்துக்கு காசு கொடுக்குறேன்? ஏம்மா ஏன் நீங்கள் அவருக்கு பில் கட்டுறீங்க? உங்கள் சரீரத்தை என்ன பண்ணுறாரு? சுகமாக்குறாரா? உங்கள் பர்த்டேக்கு உங்கள் ஆனிவர்சரிக்கு நீங்கள் தான் வரணும், பாஸ்டரெல்லாம் வரக்கூடாது. உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன இருக்குது, பிறந்த நாள், இன்னைக்கு பிறந்த, எனக்கு கல்யாண நாள்,
எனக்கு குழந்தை பிறந்துச்சுக்கு, எனக்கு என்ன ஆகிக்குது, எனக்கு ஏதோ நல்லது நடக்குது. நீங்கள் தான் ஜெபம் பண்ண வரணும், பாஸ்டர் வரக்கூடாது. உன் வீட்டு வேலைக்காரி இல்லை, உனக்கு நல்லது நடக்கும் போது தான் நீ எப்படி தாழ்த்த போறியதான் கர்த்தர் உன்னை அப்படி உயர்த்துவார். பர்த்டேக்கு வரும்போது கூட ஆண்டவர் சமூகத்தை வரும்போது காணிக்கையோட வாங்க. when you have a birthday, come with an offering and say, God has brought me till this age. இந்த வயசு வரைக்கும் என்னை இயேசு தான் காப்பாற்றினார், அதை குடிக்கிறேன். நான் செய்யாததை உங்களுக்கு சொல்ல, நான் என்னைக்கெல்லாம் இதை நான் செய்கிறேனோ அன்னைக்கெல்லாம் என் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் போது என் காரியத்தை கரெக்டாக செய்கிறார் என் கர்த்தர். எல்லாத்துலேயுமே அவ்வளோதாம்மா, பிரின்சிபல் தான். சிக்னலில் கூட எல்லோ க்ரீனு ரெட்டு ஏன் வச்சுக்கிறான்? வழி, விதிமுறை. ட்ரெயினில் கூட ட்ராக் ஏன் இப்படி வச்சுக்கிறான்? விதிமுறை, வழி. இப்படி போனால் தான் ரீச் ஆகும், இப்படி பண்ணால் தான் நீயும் வாழ்க்கையில் செழிப்பை பார்க்குவ. பணத்தில் மாற்றம் 10, 30 இல்லை, உன் தாழ்மையிலும் 10, 30, 60 கர்த்தர் உன்னை உயர்த்த ஆசைப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. உன் வியாதியை குணமாக்கியே உன்னை வாழ வைக்கிற டாக்டருக்கே நீ அதை செய்கிறேனா, உன் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஊழியக்காரருக்கு நீ எவ்வளோ செய்யணும்? ஆனால் எனக்கு செய்கிறாங்க என் பிள்ளைங்கள்லாம். எனக்கு ஷூவெல்லாம் என்ன பண்ணுவோம், பெனி ரொம்ப செய்வான். எனக்கு என் ஷூ பாலிஷ் போட்டு கொடுக்குவான், என் கால் அமுக்குவான். நான் மனசுலேருந்து அவனுக்காக சொல்லினுக்குவேன், நல்லா இருக்கணும்ப்பா, ஒரு நாட்டில் ஊழியக்காரனாக மாறணும்ப்பா. ஆமென், அல்லேலூயா. எடுத்து பெல்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்குவான் சக்தி வீட்டில் இருக்கும்போது. How do you serve God? When you serve your man of God, you are serving God. ஊழியக்காருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தண்ணி கொடுத்தாலே அப்படி செய்கிறாருன்னா அவர் கூட சேர்ந்து நீ ஊழியம் பண்ண கர்த்தர் உனக்கு எப்படி செய்வார்? ஆமென், அல்லேலூயா. பார்க்குற மனுஷனுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னா பார்க்குற கடவுள் செய்வியா? கண்டிப்பாக செய்ய மாட்டேன். முதலாவது, தேவன் செய்த நன்மையை மறந்துடாத. ரெண்டாவது, தேவனால் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் உண்மையான நன்மையை பெற்றுக்கொண்டவர். அவர்கள் என்ன பண்ணாத, ஒரு நாளும் மறக்காத. அவங்கள பற்றி கூட பேசாத, ரொம்ப டேஞ்சர் உன் லைஃப்பில். ஏன்னா இங்கே என்ன பண்ண சொல்லுது? ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆமேனே வராது, என்னை பிடிச்சவங்க தான் சொல்லுவாங்க அல்லேலூயா. ஓகே, எரேமியா 50ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவனை மறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? Jeremiah chapter 50 verse 6. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையில் இருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவதை மறந்து விட்டார்கள். என்னத்தை மறந்து விட்டார்களா? சொல்லுங்க. தொழுவதை. தொழு ஹிந்தியில சொல்லுவாங்க தொழு. தொழுனா தமிழ்ல என்ன சொல்லுங்க? கோயில். வெரி குட், வெரி குட், வெரி குட். கோயில். முஸ்லீம்கள் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? தொழுவு படி 5 முறை தொழுவு பண்ணுறேன். கர்த்தரை மறுதலிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்னா, தன் சபையை என்ன பண்ண மாட்டாங்க? என்ன பண்ண மாட்டாங்க? தன் சபையை மறக்க மாட்டார்கள். அந்த கடைசி வசனம் மாற்றப்படுங்க. அந்த தொழு. பர்வதங்களில் அலைய விட்டார்கள், ஒரு மலையில் இருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவதை மறந்து விட்டார்கள். தன் தொழுவதை மறந்து விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப பேர் பாரு, சர்ச்சு விட்டுருவாங்க. பிரச்சனை என்ன விட்டுருவாங்க சொல்லுங்க? ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆஃபீஸில் திட்டும் போது ஆஃபீஸை விட மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா திட்டும் போது அனாதை ஆசிரமத்தை போய் உக்காடிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா திட்டாங்க, அதுக்கு நான் படார் கட்டையில் போய் உக்காடிக்கிறேன். ஏன்னா பாஸ் என்ன தரா? காசு தரா. பாஸ்டர் என்ன தராரு? ஒன்றும் தருதில்ல. அவங்களுக்கு தெரியல சத்தியனோட வேல்யூ என்னான்ட்டு. காசு செய்ய முடியாதது சத்தியம் செய்யப்பா. உன் குடும்பம் செய்யாதது சபை மூலமா கர்த்தர் செய்வா. நீ எல்லாம் சாதாரணமாக நினச்சிடாத. இயேசு மறக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருப்பான்? எதனா ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இவங்கெல்லாம் கர்த்தரை பார்க்கல, எதை பார்த்தாங்க? எதை பார்த்தாங்க? சபையை பார்த்தாங்க.
சபையில் வர ஜனங்களை பார்த்தாங்க. நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படேன், நீ என்னைக்கு சபை ஜனம் பார்க்குறியோ அன்னைக்கு நீ விழுந்து போயிட்டாய். இன்னைக்கு நீ கர்த்தரை பார்க்குறியோ அன்னைக்கு நீ எழுப்பி பிரகாசிப்பா. எனக்கு என்ன சர்ச்சில் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களா? 1000 பிரச்சனை வருது எனக்கு. சர்ச்சை விட்டு போவதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இப்படி வச்சுக்குதுன்னு. இந்த இடம் தான் நான் மறக்க முடியாத ஒரு இடம். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து தான் என் மைண்டே ஓப்பன் ஆச்சுன்னு எவ்வளோ பேர் சொல்ல போகிறீங்க? பைத்தியமாக சுற்றி இருந்தேன், ஹாஸ்பிட்டலில் இருந்து செத்து போயிருப்பேன், பாவம் பிடிச்சிட்டுக்கும். பைபிள் சொல்லுது, நீ யாரா இருக்கிறாயா? நீ சபையா இருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. நீ யாரா இருக்கிறீங்க? நீங்க தான் சபை. அப்போ நான் கை, காலு, மூக்கு, வாலு, நாக்கு எல்லாம் நீங்க தான். தலை யாரு? இயேசு. அப்போ நீ என்னைக்கு சபைக்கு இடம் கொடுக்குறியோ தலையா கர்த்தர் வந்து உட்கார ஆசைப்படுவார். நீ என்னைக்கெல்லாம் வருகிலையோ அன்னைக்கெல்லாம் தேவன் இந்த இடத்துல இறங்க ஆசைப்படுகிறார். எங்க வேணும்தான் ஸ்டாப் ஆயிடு. சபைக்கு ஸ்டாப் ஆனால் யாருக்கும் ப்ராஃபிட் இல்லை, யாருக்கும் லாஸ் இல்லை, யாருக்கும் பெனிஃபிட் இல்லை. எல்லாமே உனக்கு மாற்றம் தான். தேவனை மறந்திருக்கிறவன் சபையை மறப்பான். என்ன பண்ணுவான்? சபையை மறப்பான். நீங்கள் இந்த மிருகம்லாம் பார்த்துக்கிறீங்களா? நேற்று கூட நம்ம ஆடு ஓட்டின்னு இருந்து பார்த்தோம். ஆடெல்லாம் போயின்னு இருந்துச்சு. ஆடெல்லாம் வந்துன்னு இருக்கும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு. நம்ம அது மேலே போய் டைம் எவ்வளோ மணிப்பா வரும்போது? கீழே 5 மணி. காலையில் ஆடெல்லாம் வெளியே போச்சு. சாயங்காலம் 5 மணிக்கு என்ன ஆகுது? வீட்டுக்கு ஏன் வருது சொல்லு? வீட்டுக்கு வர்றதுக்கு அடையாளம் என்ன சொல்லு? வீட்டுக்கு வர்றதுக்கு அடையாளம் என்ன? ஆடுகளாம். டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் இன்னும் கிட்ட வந்துட்டீங்க, இருட்டாயிடுச்சு. வெரி குட். காலையில் வெளிச்சமாக இருந்துச்சு, போச்சு வெளியோ, நல்லா மேய போச்சு, சாப்பிட்டுச்சு, வந்துடுச்சு. இருட்டாகும் போது எங்கே வந்து சேருது? அப்போனா நீ இருட்டம் ஆகக்கூடாதுன்னா வந்து தேவ சமூகத்தை சேர்ந்துரு. அப்போ தான் பாதுகாப்பு. நான் எழுதி தரேன் உனக்கு. இந்த சபையில் கர்த்தர் இருக்குது. பல ஜனங்கள் வாயில சொல்லிக்கிறாங்க, நீ இத்த அசட்டியா என்னன்னு. உன்னை அசட்டியா எண்ணுகிற தேவன் உண்டு, உன்னை மறுதளிக்கிற கர்த்தர் உண்டு. உன்னை சும்மாலாம் போட மாட்டார். ஏன்னா நீ நன்றி இல்லாத நேரம் தொட்டு இன்னும் விட்டா இன்னும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? அவரே பண்ண மாட்டார். பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? ஃபஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் கொடுத்தான்ப்பா, சட்டுன்னு போய் மாறிட்டான்ப்பா. சர்ச்சுக்கு போயிட்டுவேன், இவ்வளோ வருஷமாக கொண்டாடி இருந்தேன், இவ்வளோ வருஷமாக குடிகாரனாக இருந்தேன், இவ்வளோ வருஷமாக இவனை கூடவே இருந்தேன், சர்ச்சுக்கு போனால் மாறிட்டான். அப்போ நான் இவனை எங்கே ஸ்டாப் பண்ண? இவனை அதுக்கு தான் உங்களை சர்ச்சுக்கு வர விட அதை விட பிசாசு டார்கெட் பண்ணுறான். காரணம் என்ன தெரியுமா? நீ ஒலியா எங்கே மாறிடுவேன்னு அவனுக்கு தெரியும். வந்து கரெக்டாக சேர்ந்துரு சபையில். நீ மாற்ற பாதுகாப்பு இருக்கக்கூடாது. உன் மூலியமா 10 குடும்பம் பாதுகாப்பில் வரட்டும். ஆமாம், அல்லேலூயா. சபை எவ்வளோ முக்கியம். ஒருவேளை தேர்ஸ்டே நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா, ஒருவேளை உடம்பு ரொம்ப சரியில்லையா, நடக்கக்கூட முடியலையா, தயவுசெய்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த தேர்ஸ்டே ப்ரேயரில் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம்? ப்ரேயர் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் எழுந்திரிடுவீங்க. ஒருவேளை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுங்கள்? பெட்ரிஷா கேட்டுங்கிறியாம்மா? அங்கே பார்த்துங்கிறேன், சரியா உட்கார். பைபிள் சொல்லுது அவர் சமூகத்தை என்ன பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் இந்த சபையை வச்சிருக்கிறார். பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல, உன் ஆத்துமாவை பரலோகத்தை கொண்டு போகணும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, என் ஆத்துமாவே. நான் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து சபைக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஏன் தெரியுமா? இந்த இடம் தான் என் வாழ்க்கையை மாற்றின இடம். இந்த இடம் தான் என் மான மரியாதையை காப்பாற்றின இடம். இந்த இடம் தான் என்னை உயர்த்தின இடம். அதுக்கு தான் இது பேர் பெத்தல் என்று யாக்கோபு வைத்தான். ஆமென், அல்லேலூயா. தேவன் இருக்கிற தொட்டு தான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஆமென், அல்லேலூயா. அந்த மாலாமா சொன்னாங்க பார்த்தியா, வந்து 2 லட்சம் ரூபாய் கேட்டாங்க பிரதர். என் பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, மோஷன் ஸ்டாப் ஆகிட்டுக்குது, மோஷனே வர மாட்டேங்குது, மோஷன் இங்கேருந்து போயின்னுக்குதான் பிரதர். இந்த அம்மா சொன்னாங்க காசே இல்லாத இருந்தேன் பிரதர்,
சண்டே வந்த பிரதர், சாட்டர்டே ரொம்ப அழுத கடவுள்கிட்ட போயிட்டு நான் என்ன செய்யறதுனே தெரியல. சண்டே காலையில் வந்து உக்காந்த பிரதர், நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அந்த வார்த்தைன்னு தெரியல, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். உனக்கு உன் குடும்பம் ஹெல்ப் பண்ணலன்னா கூட சரி, உன் ஜாதி ஜனம் உனக்கு உதவி செய்யலைன்னா கூட சரி, ஆடு மாடை வச்சு கூட உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாருடிங்க. அவங்க போய் ஐசு வெளியே உக்காந்து ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பணம் தேவையாக இருக்குது என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருந்தாங்களாம். அப்போ ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாங்களா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு ஆயில் கொடுத்தாங்களாம். நாங்களும் சர்ச்சுக்கு போகிறோம், இந்த ஆயிலை வச்சுக்காங்கன்னு கொடுத்தாங்களாம். அந்த ஆயில் எடுத்துன்னு போய் அவங்க மகன் தலையில் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்தாங்களாம். வெளியே வந்து அறே வரல, எல்லா ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணிக்கிறாங்களாம். ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொல்கிறாங்களா, நான் 15,000 ரூபாய் தரேன் உனக்கு, நான் 20,000 ரூபாய் தருவேன். அவங்க சொந்த சின்ன பையன் இருந்தான் அவங்க வீட்டில், ஒரு ஆட்டை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரான். தம்பி எப்படின்னா காப்பாற்ற, ஆட்டை வித்தாவது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தம்பியை காப்பாற்றான்ட்டு. டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரா, 1000ல் ஒருத்தர் கூட இதில் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்களா. அவ்வளோ டேஞ்சரான ஆப்ரேஷன் இதுனாங்களா. ஆனால் டாக்டர் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து சொல்லுந்த பார்க்கணும், பிரதர் மாஸ்கை கழட்டிட்டு ஒரு சிரிச்சார் பிரதர் டாக்டரு. அப்பவே தெரிஞ்சிச்சு என் புள்ள ஏசப்பா காப்பாற்றிட்டாரு. நீ யோசிச்சு பாருங்களேன், அந்த அம்மா கொடுத்த தைரியம் எங்கே வந்துச்சு, எங்கே வந்துச்சு? அப்போனா உங்கள் வீடு நல்லா இருக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய சபத்தை ரொம்ப நல்லா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டு போகிறது மேலே இன்வெஸ்ட் பண்ணாத, எல்லாத்தையும் மறந்து போகிறவங்க மேலே என்ன பண்ணாத, ரொம்ப டெபாசிட் பண்ணின்காத. உன் மூச்சு இருந்துச்சா மூச்சை வந்து டெபாசிட் பண்ணிடு. உனக்கு பலன் இருந்துச்சா வந்து எங்கள் கூட ஊழியம் செஞ்சுடு. உன்கிட்ட பணம் இருந்துச்சா வந்து கொட்டிட்டு எதாவது செய்யலாம். ஜல்தி நம்ம மூச்சு நிற்கிறதுக்குள்ள ஊழியம் செஞ்சுட்டு போயிடலாம். ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது 30 ஆத்மாக்குது, பாஸ்டர் உடம்பு சரியில்லை, யாரோ இல்லை, என்ன தரமாக்குது, ஒரே ஒரு பாங்கு, என்ன பேர்ப்பா இது அடிக்கிறோமே, என்ன அது பேர், இப்படி அடிக்கிறது பேங்காஸா, டேம்ரின் டேம்ரின் டேம்ரின், அது ஒன்றே ஒன்று பழைய ஸ்பீக்கர். அப்போ தான் அங்கே பார்த்து நம்ம சர்ச்சில் எல்லாம் கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். நல்ல பேடு, நல்ல கீபோர்டு. ரொம்ப இடத்துலலாம் இயேசு தெரியாமல் காத்துன்னுங்கிறாங்கம்மா. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக கெச்சிட்டார் ஏசப்பா, அதுக்கு தான் உனக்கு அருமை தெரில. ஒரு பிரதர் தூக்கின்னு வரார், மூட்டியை தூக்கின்னு வந்து எங்கள் பாஸ்டர் குத்துருங்க, எங்கள் பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரோட அறுவடையை தூக்கின்னு வரார். அவருக்கு தெரிஞ்சிருக்குது அவங்க பாஸ்டர் மூலியமாக அவர் வாழ்க்கையை மாறி இருக்குது. கிறிஸ்மஸ் கூட கொண்டாடலையா பிரதர் அவங்க? அவர் சொல்றாரு, என் பாஸ்டர் அப்படி இருக்கும்போது நான் என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடணும்? நீங்கள் கொண்டாடுவீங்களா? எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மூக்கு முழிச்சு அடிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்னைக்கு போறாருன்னு தான் காத்துன்னு இருந்தேன். ஆமென், அல்லேலூயா. அது மாதிரியெல்லாம் நான் பார்த்துட்டுக்கிறேன். நீங்கள் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் அதையெல்லாம் ஃபீல் பண்ணுற ஆளும் இல்லை. எனக்கு தேவை ஊழியம். எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த இயேசுக்காக ஏதாவது செய்துட்டு போக வேண்டும். அது தான் என் வாஞ்சை, அது தான் என் தாகம். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமான வாழ்க்கையை மாறவன் தான் கர்த்தருக்கு நன்றி உள்ள ஒரு பிள்ளையா இருப்பான். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நம்ம தேவன். ஆமென். ஸோ ரொம்ப பேர் தர்ஸ்டேக்கு என்ன பண்ணுவாங்க, காலையில் ஏன் சேர்ந்தமே ஏன் வரலன்னு கேட்டால், பிரதர் மறந்துட்டு பிரதர் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ ஈஸியாக ஆண்டவரை மறக்கிற அளவுக்கு பிஸி என்னப்பா நீ, உன்னை உயர்த்தின இடம் எப்படி நீ மறக்குவ? ஞாபகம் இருக்குதா உள்ள வரும்போது நீ எப்படி வந்தேன்ட்டு, இன்னைக்கு எப்படி வச்சுக்கிறாருன்னு ஞாபகம் இருக்குதா இல்லையா? சில பேர் காட்டுவாங்க பர்ஃபார்மன்ஸ், எப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கும், என்னத்துக்குப்பா இவங்களை இவ்வளோ ஜல்தி உயர்த்திட்ட? ஒரு வேலைக்காகத்தான் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஜல்தி வேலை காட்டுறாங்களப்பா, ஒரு வேலைக்காகத்தான் பண்ணுறேன். என்னம்மா ஸ்டைலு, என்னம்மா நட, என்னம்மா இங்கிலீஷு, அம்மா அப்படியே ஆங்கிலோ இண்டியனாவே மாறிடுது கப்புன்னு. எது 30,000 ரூபாய் வந்திருந்தோம். நடையனா உடையனா பேச்சேனா, இவர் மாப்பிள்ளை கையிலே பிடிக்க முடியல, இவர் ஷாருக் கானா மாறிடுறார். நான் கேட்குறேன், என்னையா பிச்சைக்காரனாக வச்சுக்கிறாரு?
நாங்களும் செய்யணும்னு நினச்சா பல விஷயத்த செய்யலாம். ஆனால் அதெல்லாம் குறித்து நான் மேன்மை பாராட்டுறதுக்காக வரல. இந்த கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த அழகு சூரியன் உதைத்தார் பாரு, அவரை காட்டாதான் எனக்கு ஆசையா. ஆமென், அல்லேலூயா. நீங்கள்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கூட உன் பாடியில் ஒரு பீஸும் யூஸ்ஃபுல் இல்லாத இருந்துச்சு தெரியுமா? புகையாக இருந்துக்கும், குடியாக இருந்துக்கும், பாவமாக இருந்துக்கும், செத்து கூட பீஸ் யூஸ்லெஸ் ஆயிருந்தோம் நம்மளாம். ஆனால் இன்னைக்கு என்ன அம்மா வச்சுக்கிறார் யா கர்த்தர். அவருக்கு மறக்கிறதா? கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு தேர்ஸ்டே தமிழ் என்னம்மா? வியாழக்கிழமை. வியாழக்கிழமைக்கு நெக்ஸ்ட்டு புதன்கிழமையா? வெள்ளிக்கிழமை. ஐயோ நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நினச்சிட்டாங்க. நல்லா நினைக்கிறேன், இதுக்கு நினைக்க மாட்டேங்கிறேன், இதுக்கு நினைக்க மாட்டேங்கிறேன், இதுக்கு நினைக்க மாட்டேங்கிறேன், இதுக்கு நினைக்க மாட்டேங்கிறேன். இந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதை நினைக்க மாட்டேங்கிறேன், மறக்கவே மாட்டேங்கிறேன். இதுக்கெல்லாம் கரெக்டாக அபிஷேகம் வந்துடுதுன்னு அப்போ டக்குன்னு ரீசார்ஜ் வந்தோம். 300 ரூபாய் எங்கன்னா பிச்சை வாங்கினா என்ன பண்ணணும்? ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரீசார்ஜ் பண்ணவனுக்கு என்ன வரல? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இயேசுவை மறந்த ஜனங்கள். யார் இவங்களா? அதுக்கு தான் பைபிளில் இருக்கிறத செய்யுங்க, பைபிள் இல்லாதது என்ன பண்ணாதீங்க. 10 பேர் உங்களை வெறுக்கிறாங்களா? வேண்டாம், விடுங்க. அவங்க தேவையே இல்லை. கடவுளை பிடிக்காதவங்க நம்மளுக்கு என்ன ஆகாது? ஆண்டவரை வேண்டாம் நீ சொன்னியா, உன்னை எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. தேர்ஸ்டே ப்ரேயரை மறக்குவீங்களா மறக்க மாட்டீங்க? இந்த வருஷம் மறக்க மாட்டீங்கன்னா மறக்காதபடி ஒன்று செய்வார் கர்த்தர். நீங்களாம் நீங்களாம் ரொம்ப சாஃப்ட் ஜீசஸ் நினைச்சுக்கிற. You are thinking that God is very soft, man. I have seen a rude God in my life. வெறித்தனமா கிழிச்சு போடுற கடவுளை நான் காட்டிங்கிற உனக்கு. சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை ஆண்டவர். வெறியா எழுந்திக்கிறாரு. உனக்குன்னா உயிரை கொடுத்தாருன்னா அது எவ்வளோ அளவுக்குன்னா கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. வைராகியமா வாழுங்க அவருக்காக. வெக்கப்பட விட மாட்டார். உன்னை உயர்த்தது அவர் தான். Don't forget God when you have been benefited by God, man. So ungrateful peoples. So ungrateful peoples. Stingy peoples. காஞ்ச ஜனங்க. நான் சொல்ல, பைபிள் சொல்ல. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக எரேமியா 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். Don't forget Jesus. Jeremiah chapter 50 verses 6. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். சாரி ஜெரமியா 2:32 சிஸ்டர். 2:32 சாரி. 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். என்ன மன்னிச்சுக்காங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? ஒரு பெண் என்னத்த மறப்பாளோ? ஆபரணத்தை. ஆபரணங்கள். சில பேர் பாருங்க, ஐயோ கம்பல் போடல, என்ன போடல, ஐயோ லிப்ஸ்டிக் போடல, அப்புறமா நெயில் பாலிஷ் போடல. பெண்ணு பையனுக்கு வராங்க சந்தோஷமாவேங்க, என்ன போடல, ஐயோ மேக்கப் போடலப்பா. பியூட்டி பார்லருக்கெல்லாம் உள்ளே நார்மலாக போவாங்க, வரும்போது கம்ப்ளீட் சேஞ்ச், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பியூட்டி பார்லர் மறக்கிறீங்களா? என்னப்பா இவ்வளோ கேவலமாக இந்த என்ன எப்படி மாற்றின? பியூட்டி பார்லர் 10 பேருக்கு போய் சொல்லுவேன், இந்த பியூட்டி பார்லருக்கு போ. கருப்பாக போனேன், வெள்ளையாக மாற்றிட்டான். சொல்றது இல்லையாம்மா? ஸ்திரீகள் தன் ஆவரங்களை மறக்காமல் இருக்கிறார். மறப்பாளோ?
என் ஜனங்களோ எண்ண முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். எவ்வளோ நாளாக மறக்கலையா அவங்களாலாம் ஜீசஸ? எவ்வளோ நாளாச்சு பிரதர் ப்ரேயர் பண்ணி. டஸ்ட் அடிச்சுன்னு வாழ்க்கை இவருக்கு. ஏன்னா இவர் என்ன பண்ணிக்கிறார்? ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாரு, கிரீம் போடுறாரு, நகை போடுறாரு, நட்டு போடுறாரு, எல்லாம் போடுறாரு. ஆனால் போல்ட் நெட் லூஸ் ஆகுதுப்பா, பட்டுன்னு உழுந்துரும் வண்டி. நீ பார்க்குற மாதிரியெல்லாம் ஜீசஸ் இல்லவே இல்லை. உங்களை ஏமாத்துறவங்க ரொம்ப பேர் வெளியே சொல்லி சொல்லி நீ பார்த்து நானெல்லாம் ஆண்டவருக்கு அன்பில் வரல, தேவ பயத்தில் சொல்கிறேன். தேவ பயத்தில் சொல்கிறேன். ஆண்டவர் விட்டு போன ஆடுகள் ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை. பிசாசு அடித்து பிச்சு போட்டுட்டா. மந்திக்குள்ளவே இருக்கும் போது தான் பாதுகாப்பு. எனக்கு பிரேமமா எவ்வளோ வாட்டி சொல்லிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு கவலையே இல்லை பிரதர். இப்போ இன்னைக்கு என் குடும்பமாக சபையை கர்த்தர் கூத்துக்கிறாருனாரு. அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கேட்பாரு. நாங்கள் ஒன்றுன்னு இல்லை, நீங்கள் எல்லாரும் போவீங்க. போவீங்களா? போக மாட்டீங்கன்னாம்மா போவேன். நமக்காக உண்மையாக மனசார செய்கிற ஒரு நல்ல தாயம் நம்ம சபைக்கு அப்ரிஷியேட் பண்ணுவான். டெய்லி மறக்காமல் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். உண்மையாக ஆயிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று தான் தெரிஞ்சிச்சு, இங்கே தானே என் வாழ்க்கையை மாறினுச்சு. ஆமென், அல்லேலூயா. ஸோ உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், ஆபரணத்தை மறக்க மாட்டேங்கிற, ட்ரெஸ்ஸு உடைய மறக்க மாட்டேங்கிற. சில பேர் சர்ச்சைக்கு பைபிள் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சொல்லு. இங்கே வந்த மாதிரி இப்போ எவ்வளோ பேர் பைபிள் இல்லாத வந்துக்கிறேன். எல்லாம் யார் தெரியுமா? ஸ்ட்ராங்காக சொல்லிட்டான், பால்கெல்லாம் போட்டு டிகாஷனாக சொல்லிட்டான். நன்றியை மறந்த ஜனவரிங்களாம். நீ வெக்கப்படுற பைபிள் எடுக்கிறதுக்கு. என்னைக்காவது வெக்கப்பட்டுக்கிறியா மொபைல் வாங்குறதுக்கு? உனக்கு இங்கிலீஷ் தெரில, கூகுள் ஸ்பெல்லிங் தெரில. கூகுள் என்ன சொல்லு? ப்ரேயர் இங்கிலீஷ். ஆனால் நீ ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குற. என்னைக்காவது உனக்கு பைபிள் வாங்கணும்னு ஆசை வரலையா? உன் வாழ்க்கையை மாத்துச்சு அது. ஏன் பைபிள் வாங்கலன்னு சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு சக்தி இங்கே வா, உன் ஆவி மசாஜ் பண்ணிக்குது, வா வா. சரி வந்துடுங்க, வா குத்தின்குது, வா. இப்போ ஒன்றாவது பாரு, கரெக்டாக அந்த ஆவி போயிடுவாங்க மற்றவக்கார். ஆபரணங்களை மறக்க மாட்டார்கள், உடையை கண்ணாடியை 10 வாட்டி 5 கண்ணாடி தலைங்கெல்லாம் சுற்றி இதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. அம்மாவும் சரி, பாயசும் சரி. பாயஸ் நீ கூட மறக்கலப்பா. இப்போ பையனுக்கு வலியில் கம்புல், காது, கால் செயின், நெட்டி, அண்ணா கயிறு, லிப் பாம் போடுறான், ஐப்ரோ பண்ணுறான். இவனும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருமே பியூட்டி பார்லர் போகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. லேடிஸ் இஸ் ஆல்சோ அலவுட், ஜென்ஸ் இஸ் ஆல்சோ அலவுட். நீ ஐப்ரோ பண்ணிட்டு நான் ஐப்ரோ. ஆபரணத்தை மறக்க மாட்டேங்கிறாங்க, உடையை மறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் யாரை மறந்துட்டாங்க ரொம்ப நாளா? அம்மா சாமி, அப்போ எவ்வளோ ஆழமாக பேசுகிறார் பார் ஆண்டவர். அப்போனா ஆண்டவருக்கு உன் ஆடையும் தேவையில்லை, உன் ஆடம்பரமும் தேவையில்லை, நீ தான் தேவை கர்த்தருக்கு. உன் ஆடம்பரம்லாம் இங்கே மூக்தியோடு விட்டு போகுது. கல்பலியில் படுக்கும் போது இங்கே வச்சுட்டு தான் போப்பாரு. ஆனால் இதுக்கு தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் ஆகுற. எப்படி கேட்டுக்கிறீங்களா? சத்தியம் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ஆனால் கேட்குவீங்க. இந்த வருஷம் ரொம்ப கேட்குவீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன கொடுன்னு கொடுத்துங்கிறாரு. நீ சொல்லனா உன்னையும் நான் என்ன பண்ணுவேன்ப்பா, முடிச்சிடுவேன் உன்னை கூட இருந்தார். பின்னாடி கன்று தான் வச்சுக்கிறாரு. எனக்கு ரொம்ப வாட்டி யோசிக்கிறேன், நல்ல மெசேஜ் என்ன கொடுப்பா, உயர்த்த தாழ்த்த என்றைக்குமே காட்டவே மாட்டேங்க. உயர்த்துறதா நிச்சயம் அது. அதை பற்றி டவுட்டே படாதீங்க. நீ மேலே போகிறது கன்ஃபார்ம், அது சைன் போட்டார் உனக்கு. ஆனால் அவனை மேலே கொண்டு போன ஆனவதை மறக்காதன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸோ இந்த இடத்த ரொம்ப நல்லா சொல்லுது. என்ன சொல்கிறாருன்னா, தேவனை என்றைக்குமே என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. தேவனை மறக்காதவன் துதிக்காமல் இருக்க மாட்டான். சொல்லுங்க, தேவனை மறக்காதவன் துதிக்காமல் இருக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு பைத்தியம், அவன் பாட்டை போட்டு பாடினே இருக்குவான். தாவீது சொல்கிறான், அவன் பொண்டாட்டி சொல்லுது, என்னடா இந்த மாதிரி ஆடிங்கிற, துணியெல்லாம் கீழே வந்து பைத்த கரைச்சி என்னை உயிரோட வச்சுக்கிறது அவர் தான், அதுக்கு தான் நான் எப்படி ஆடிங்கிறேன்.
ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். வெரி குட் பா. என் ஜனங்கள் ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டாங்களா? ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணுன்னு சொன்னாலே நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு நான் காட்டிடலாம். அதே இப்போ ஏதாவது ஒரு மூவி பாட்டு ஏதாவது உங்கள் வாயில் இப்போ தான் வந்துக்கும். போன வாரம் ஏதாவது ஒன்று சொல்லுப்பா, சொல்ல மாட்டேங்க, போய் திட்டு வாரேன்ட்டு. இல்லை அப்பப்போ போடுறான்னு. இது புனித் ராஜ்குமார் இது போட்டுக்கிறாங்க. அதை இவர் இதாகும் அது பொம்பே ஹேல் பொம்பே ஹேல். நீங்கள் பாருமா, அந்த பாட்டு எழுதுனது வேறு யாரோ, பாடுறதோ வேறு யாரோ, ஆனால் உன் வாயில் எப்படி வந்துச்சு? உன் வாயில் கூட துதி வரணும்னா முதல் நீ என்ன பண்ணுவ தெரியுமா? நீ கேட்காத தொட்ட உன் வாயில் என்ன வர மாட்டேங்குது, வேறெல்லாம் வருதே. உன் பிள்ளைங்கெல்லாம் நல்லா பாடுது, நல்லா ஆடுது, இடுப்பு டடா 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 அழகாக ஆடுதுங்க. அதுங்கெல்லாம் ஆடினா இஷ்டம் எனக்கு. அதுங்கெல்லாம் எப்படி ஆடுது? பார்க்குது, கேட்குது, செய்யுது. தேவனை நினைத்தவன், தேவ அன்பை ருசித்தவன் எப்பொழுதுமே கர்த்தரை துதிப்பான். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுங்க, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. எப்போ பாடுவேன் இது? எல்லாரும் விட்டு போயிட்டு ஆராதனை ஆராதனை. உன்னை பத்தி யாரா கேவலமா பேசுனா? அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. கஷ்டத்தின் மத்தியில துதி ஆராதனை ஆராதனை. இப்ப கூட கையை ஆட்ட மாட்டேங்கிறீங்க பாருங்க, மறந்துட்டீங்களா? காலையிலும் நல்லா சிரிச்சு காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பா நீ மறுக்குவ? குட்டிக்காரனா இருந்திய நீ, வேசித்தனத்துல இருந்திய நீ, காஞ்சாவிலையும் சிகரெட்லையும் பாவ கரையில இருந்த நீ, எப்படி அந்த தகப்பட நீ மறக்க மனசு வந்துச்சு உனக்கு? என் போட்டோலாம் நான் பார்க்க பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது, எப்போ சாமி. ஆண்டவரை பார்த்து எப்பவுமே அதுதான் கேட்குவேன். உன்னை நேசிக்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு இந்த உயிருக்கு சேலஞ்சாக வந்தால் கூட நான் நிற்கணும்ப்பா அப்படின்னு நான் கேட்குவேன். ஏன்னா இந்த உயிர் செத்து போன உயிர்மா, இந்த என்றைக்கும் நான் செத்து போய் கேட்கணும். என்றைக்குமே நான் நேற்று கூட எங்கள் காலேஜ்கிட்ட போகும்போது அந்த இடம்லாம் பார்க்குறேன். அந்த அந்த நான் எங்கேயுமே உட்காரேன், அந்த இடம் பார்க்குறேன், இருட்டு வர புகை வாசனை தாங்க முடியல, உள்ளே கூட போக முடியல. எவ்வளோ அழகாக என்ன ஆண்டவர் மாற்றிக்கிறேன். எப்படியா நான் இவரை மறக்க முடியும்? எங்கள் அம்மா பண்ணாதது, எங்கள் அப்பா பண்ணாதது, எங்கள் அண்ணன் பண்ணாதது, என் அக்கா பண்ணாதது, என் நண்பங்க பண்ணாததெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு பண்ணிக்கிறாரு. எப்படியா நான் இவரை மறக்க முடியும்? ஆபரணத்தை மறக்கலை, உடைய மறக்கலை. ஆனால் என்ன என் ஜனங்க ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டாங்களா? எவ்வளோ நாளாச்சு பிரதர் நீ ப்ரேயர் பண்ணி? எவ்வளோ நாளாச்சு நீ பைபிள் வாசிச்சு? எவ்வளோ நாளாச்சு நீ இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி? ஆனால் நீ சொல்கிறியா நீ ஜீசஸை நேசிக்கிறேன்னு? நீ வீட்டில் போட்டுக்கிற ஜீசஸ் லவ்ஸ் யூ. முதல் நீ லவ் பண்ணுறியா அவரை? ஜீசஸ் எல்லாரையும் லவ் பண்ணுறாரு, நீ லவ் பண்ணுறியா உண்மையா? பார், லவ் பண்ண தொட்டு உயிரை குத்தான். அம்மாவை பார்க்கல, அவன் அண்ணன் தம்பியை பார்க்கல, அவன் செய்கிற வேலையை பார்க்கல, அவன் இருந்த அழகை பார்க்கல. அந்த பொண்ணை நான் வேண்டான்ச்சின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி செத்துருக்கிறான். சாவியா இன்னைக்கு அது ஆண்டவருக்கு? ஆண்டவரை நீ வேண்டான்னு சொன்ன நான் செத்து போவேன் சாவியா? இன்னும் தான் ஆண்டவரை சாவாச்சுங்கிற. யூதருக்குன்னா ஒரு வாட்டி சாவாச்சாங்க, நீ வருஷம் முழுதுமா போட்டு தள்ளிங்கிற நன்மையை வாங்கி வாங்கி. ஆமென். அல்லேலூயா. என்னைக்காவது நினைச்சிரியா நீ போடுற ஷூக்கும் நீ போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உன்னை துரத்துன கேஸ்மா? நீங்களா உன் ஜாதி ஜனாலாம் உன்னை இடம் பார்த்து பேசின ஜனங்க. நீ ஒன்றுமே இல்லாத குப்பை தொட்டியா வாழும் போது அந்த குப்பையில இருந்து பொறக்குனா இருப்பான் உன்னை.
மறந்துட்டியா? இது வந்தோ இது பேசுதோ இன்னைக்கு. பைபிள் சொல்லுது அதுவும் அழிஞ்சு போயிடும், நீ அழிஞ்சு போயிடும். என்னைக்குமே ஆண்டவர்ட்ட உன் பேல காட்டிடாத. எப்பவுமே நீனே உன் ஆத்மால இருந்து எப்பொழுதுமே அவரை பார்த்து சொல்லிட்டே இரு, நான் வாழ்றதெல்லாம் எங்க அப்பா கிருபைதாடா. நான் வாழ்றதெல்லாம் எங்க அப்பா கிருபைதான். நான் சாவணும்னு இருந்தாருன்னா எப்பயோ என்னை சாவச்சிட்டுக்குவார். ஆமாம், நல்லேலூயா. நீங்க இன்னைக்கு பார்க்குற பாஸ்டர் இல்லாம என் லைஃபே வேற மாதிரி, என் லைஃபே வேற மாதிரி. ஆனா எப்படி பார்க்குறாருன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்குறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் தாங்கி தாங்கி நடத்துறாரு. நம்மளுக்கு அன்பாக இருக்க கூட சில நேரத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி உடைக்கும் போது ஒரு நாள் கூட டேய் இப்படா நீ வேண்டான்னு சொன்னதே இல்லை. திரும்பி வருவியா வருவியா வருவியான்னு சொல்லிட்டு வெளியவே நிலை என்ன பண்ணிக்கிறாரு, காத்துங்கிறாரு. எப்படி இவங்களெல்லாம் மறக்க வருது? நான் சொல்றேன், நீ சர்ச்சைக்கு வந்து எப்படி ஜீசஸ்க்கு துரோகம் பண்ணவன்னு சொல்றது? இவ்வளவு நல்ல ஆண்டவர் ஏன் வேண்டான்ற? அப்பனா நீ மறந்துட்டேன்னு தானே அர்த்தம். சும்மா வேற ஏதாவது பேசுறது வேண்டாம், இத்தனை மறந்த தொட்டு தான் அதெல்லாம் சொல்றேன். நான் சொல்லிட்டேம்மா, உங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த சபையே காலி ஆனா கூட இன்னும் 1000 பேரை கர்த்தர் அனுப்புவார் தெரியுமா? ஏன்னா ஊழியா யாரு தெரியுமா? பாஸ்டர் இல்லை, ஊழியா வருது. நினச்சிக்கோங்க, இன்னைக்கு நான் போயிட்டேன்னா கூட ஒருத்தரை கர்த்தர் அனுப்பி இங்கே ஊழியத்தை நடத்துவார். இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட ஊழியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவார். தேவராஜ்யத்தை யாரையும் தடை பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஸோ மறந்துடாதீங்கம்மா, மறந்துடாத. ஞாபகம் தான்ப்பா, ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னா, நான் எனக்கு ஏட்ஸ்க்கு தான் என்னன்னு தெரியலண்ணா. ஏன்பா அப்படின்னு சொல்கிறேன்? இல்லை, நான் கையெல்லாம் ரொம்ப வேர்க்குது, எனக்கு பாதெல்லாம் ரொம்ப வேர்த்து நிற்குது எனக்கு. நான் போய் ரயில்வே ட்ராக்ல போய் படுத்துட்டு எப்படி படுக்கலான்ங்கிறானா, இப்படி படுக்கணும்னு ஆசை இல்லையா, இப்படி படுத்துக்கலான்ங்கிறனா. ஒருவேளை இந்த வியாதி கீதி என்னை புடிச்சு தெரிஞ்சிச்சுன்னா என் குடும்பம் மான மரியாதை என்ன ஆயிடும்? ஏன்னா ஒரு வேசிக்கிட்ட போய் தூங்கிட்டு வந்தானா, அந்த தூங்கிட்டு வந்த பிறகு இவன் பாடி லாங்குவேஜே மாறிடுச்சா. ஆனா இன்னைக்கு அந்த பையனை பார்க்குறேன், அன்னைக்கு அந்த பையன் என்னை வந்து மீட் பண்ணி இன்னைக்கு கர்த்தர் அவனை எவ்வளவு நல்லா வச்சுக்கிறார் தெரியுமா? ஏய், அந்த கேஸ் நீ அந்த கேஸ் உனக்கு எங்க வேணதா ரோஷம் வரட்டும், கர்த்தர்கிட்ட ரோஷம் வரக்கூடாது. உனக்கு எதுல மான மரியாதை வரணும் தெரியுமா? பாவம் பண்ணும் போது தான் நீ மான மரியாதை பார்க்கணும். ஊழியம் பார்க்கும் போதெல்லாம் மான மரியாதை பார்க்க கூடாது. நீ கெட்டது செய்யும் போது உனக்கு ரோஷம் வராது, பரிசுத்தம் செய்யும் போது என்னத்துக்கா ரோஷம் வருது உனக்கு? நம்ம ஆளுங்கெல்லாம் அதைதான் மெயின் ஆடல. நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் வர மாட்டேன், நான் முடிய மாட்டேன். உன்னெல்லாம் வச்சு 2 கொசுவை கூட ஆண்டவர் ஓட்ட முடியாது. ஊழியத்தை எங்க செய்ய முடியும்? ஒரு அவமானப்படுறதுக்காக கர்த்தருக்காக எழும உன்னை ஆண்டவர் மாத்தின இந்த எண்ணத்துக்காக, அவர் ஊழியத்தை செய்கிறதுக்காக தானே. இல்லை எத்தையோ போய் பார்த்துனதுக்கலாமே. போன் எடுத்துட்டு ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிறார் கம்மனலி சிக்னல்ல ஒரு ஆளு. யார் தெரியுமா? ஒரு நாள் ஞாபகம் தான், ANZல அவங்க ஒய்ஃப் வேலை செஞ்சுன்னுக்குதுன்ட்டு என்ன ஒரு பேர், பட்டாவோ கட்டாவோ என்னவோ தான், கன்னடாவில் என்னவோ பேர். நம்ம பிரெட்டை உனக்கு வாங்கி கொடுத்தோம், மோதி அவர் பேர். நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றவா, இயேசு இல்லாதவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்ட்டு. உன் வாழ்க்கையில நீ ஜீசஸ்ட வந்த நினைச்சிட்ட, உன்னை பார்த்தாரியா கருணையோட. நம்மலாம் கோயிலுக்கு வந்து ஏதோ பண்ணல, அவர் தான் நம்மளை வர வச்சுக்கிறார். போன் எடுத்துன்னு ரோட்ல அழுதுன்னுக்கிறார் குடிச்சிட்டு. நான் நிக்க வச்சு கேட்டேன், ஏன் பிரதர் இவ்வளோ நல்லாகிறார், விரலெல்லாம் இவ்வளோ மோட்டா? பிரதர் வேண்டாம் பிரதர், நல்லாகிற அழகாகிற வெள்ளையாகிற, ஏன் இப்படி ஆயிட்ட பிரதர்? நான் BA ஓதிதேன் பிரதர்.
ನಾನು BA ಓದಿದ್ದೀನಿ ಬ್ರದರ್. ನನ್ನ ಹೆಸರು ಮೋದಿ. ಗೊತ್ತಾ ನಾ ಯಾರಂತ? ಮೋದಿ ನಾನು. சொன்ன ஏன் பிரதர் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு கேட்டேன். என் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு 6 வருஷம் லவ் பண்ணேன். எனக்கு ஒரு பொன் குழந்தைக்குது. எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு பிரதர். இன்னைக்கு அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவனே கல்யாணம் கட்டிக்கிச்சு. என் புள்ளியோ போயிடுச்சு, என் மனைவியோ போயிட்டாங்க. இதுக்காக எங்கள் அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வந்தேன், அதுவும் போயிடுச்சு. இப்போ நான் யாருக்காக பிரதர் வாழணும்? எப்படி அடிக்கிறார் தெரியுமா? போனை காதுல வச்சு சிக்னல் விட்டுட்டு நடுவுல வந்து ஆடினாரு. ஹேய், மறந்துடாதயா. உன்னெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனே பண்ணாத கேஸ் நீமெல்லாம் தெரியுமா? நீ எல்லாம் ஹாஸ்பிட்டல் வாசல்ல போவாத, டைரக்டா மண்ணுக்குள்ள போற கேஸ் நீ தெரியுமா? இன்னைக்கு உச்சக்கலத்துல போயிடுச்சா பணம். கொஞ்சம் கையில வந்ததுமே வேலை காட்ட ஆரம்பிச்சிட்ட பாரு. மாறிடுச்சு பாரு கலை. மறந்துட்ட பாரு, ஜபமே மறந்துட்ட பாரு. மொபைல் போனை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன், எவ்வளோ அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறேன், பைபிளை படிக்க மனசு வர மாட்டேங்குது. வேண்டாயா? கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நன்றி உள்ள பிள்ளையாயிரம் ஆண்டவருக்கு. நாய் கூட ஒரு பிஸ்கெட் போட்டா தன் எஜமானுக்கு நன்றி ஆகுது. உன்னை அடிக்காம எனக்கு உயிரோடு உன்னை வச்சுக்கிறார் பாரு, நன்றி ஆயிரு. பைபிள் சொல்லுது, மரத்தினால கனி என்ன பண்ணாடா? யாரும் என்ன பண்ணாதா? கனினால தான். நான் முந்தா நேற்று கூட நம்ம சர்ச்சில் உட்காந்து இந்த சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிக்க. என்னை எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுவாங்கல்ல, நான் தங்கச்சியா தம்பியா ஏற்றுக்க மாட்டேன். வாழ்க்கையில் செய்கிறாங்க பாரு எனக்கு, அவங்க தான் என் அண்ணன் தம்பிங்க. என்னை பாஸ்டர்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் பாஸ்டர் இல்லை. பாஸ்டருக்காக வந்து கனி கொடுக்குறாங்க பாரு. இது பாஸ்டருக்கு பாரமாக இருக்கக்கூடாது, இது பாஸ்டருக்கு லகுவாக மாத்திர நினைக்கிறா பாரு. அவங்க தான் என்னை உண்மையான பாஸ்டராக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் உன்னை அம்மான்னு கூப்பிடலாமா? ஆனால் என்னைக்கு உன் புள்ள உனக்கு பிடிச்சிருந்தோ சரி, அன்னைக்கு தான் உன் புள்ள நீ நினைக்குவேன். கரெக்டாக இல்லையாம்மா நான் சொல்கிறது? அதே மாதிரி தான் நானும். எனக்கு வேஷம் போடுறவங்க என்கிட்ட இருக்கிறாங்க, வேஷம் போடாதவங்களும் என்கிட்ட இருக்கிறாங்க, என்னை உண்மையாக நேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, என் காலை வாரி விடுறவங்க கூட என் கூட இருக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. என் ஃபோக்கஸ் என்றைக்குமே ஆண்டவர் மேலே தான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். என் காசு கொடுக்கல நான் கேட்கல ஆண்டவர்கிட்ட. எனக்கு சுகத்தை கொடுன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல. எனக்கு உன் சித்தத்தை கொடுப்பான்னு தான் நான் எப்பவுமே கேட்குவேன். ஏன்னா இந்த வாழ்கிற பீரியடெல்லாம் கிரேஸ் பீரியட். எனக்கு நான் வாழ்ந்துங்கிற டைம் எல்லாம் கிரேஸ் டைம். இது எனக்கு போட்ட பிச்சைனால நான் வாழ்ந்துங்கிறது. அப்போ இந்த நாளெல்லாம் கர்த்தருக்காகவே. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் அலைந்து போறார்கள், என் வசனத்தை மறந்து விட்டார்கள். கர்த்தரை மறக்கிறவர்கள் முதல் தேவ வசனத்தை என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களுக்கெல்லாம் பைபிள் வாங்கி கொடுங்கம்மா. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கூட என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் பைபிள் வாங்கி கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க, பைபிளை வாங்கி கொடுங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை மறக்க மாட்டீங்க? தேவன் செய்த நன்மையை, பெனிஃபிட்ஸ். எசேக்கியா எப்படி பெனிஃபிட்டை மறந்தானோ அந்த மாதிரி மறக்காத. ரெண்டாவது, ஆண்டவர் கொடுத்த சபையை என்ன பண்ணாத, மறக்காத. மூணாவது, தேவ உனக்காக அனுப்பப்பட்ட உன் ஊழியக்காரன் என்ன பண்ணாத, மறந்துடாத. அஞ்சாவது, அவர் சமூகத்தை ஒரு நாளும் மறந்துடாத. ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு இது சொல்லிட்டு முடிச்சுட்டா வாசிங்கம்மா. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரெண்டு பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட எடுங்க. Deuteronomy chapter 31:21. அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போவதற்கு இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும்.
நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற. சிஸ்டர் அந்த இந்த லைன் மாற்ற வரீங்க. அதை மறந்து, அந்த பாட்டை மறந்து அந்த அந்த லைன் மாற்ற வாசிங்க. அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது, அநேக தீமைகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டை போதும். மறந்து போகாத இந்த பாட்டு. என்னைக்குமே ஆண்டவருக்காக பாடுறத மறந்துடாதீங்க, துதிக்கிறத மறந்துடாதீங்க. சில பேருக்கு ஆண்டவருக்கு பாட்டு மூலியமா பேசுகிறார். இன்னைக்கு தடவை பிரதர் பிரதாப் சொல்லுவார், என் பாட்டு மூலியமாக தான் ஆண்டவர் ரொம்ப பேசுவார். உன் தீமை நேரத்துலையும் வேதனை நேரத்துலையும் பாடின அந்த பாட்டை என்ன பண்ணாத, மறக்காதீங்க. எனக்கு ரொம்ப பாட்டுங்க இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுக்கு தானே நினைவே வருதில்லை, பாடவும் தெரியுறதில்லை. அதுதான் மேட்ரு. 1000 வாட்டி பாட்டு கேட்டால் கூட பாட்டு வருதில்லை பிரதர் எனக்கு. ஆனால் ஒரு நிமிஷம் நான் பைபிள் படிச்சேன்னா 1000 வாட்டி பேசுவேன். அது எனக்கு கொடுத்த கிருபை. உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்தாரே எனக்கு தெரியல. ஆனால் நீ தீமையும் இக்கட்டில் இருக்கும்போது ஒரு பாடல் வந்து உன்னை தொடப்பட்டுக்க பாரு, அதை என்ன பண்ணாத, மறக்காத. எந்த பாட்டுமா உனக்கு ரொம்ப இஷ்டம்? என்ன ஒரு பாட்டு எமோஷ்னல்? எது? நீ என்னை மறந்தால். எமோஷ்னல். ஸ்பிரிச்சுவலாக என்ன பாட்டுமா? என்ன ஒரு பாட்டு? ஃபாதர்து ஏதாவது ஒரு வரி மறவாமல். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க. எப்போல்லாம் வேதனையாக இருக்கும்போது இந்த பாட்டு பாடுவேன். ஏன் சொல்லு, இந்த பாட்டு அந்த நேரத்தை என்ன பண்ணும், ஆறுதல் படுத்தும். அப்போனா அந்த வரி என்ன சொல்லிச்சு தமிழில்? நீ வேதனையாக இருக்கும் போதும், திக்கற்ற நேரத்தில் இருக்கும் போதும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்குது, திக்கற்ற இன்னொரு வார்த்தை. நீ சஞ்சலமோ என்னவோ சொல்றது, என்ன சொல்றாங்க சிஸ்டர்? அதே வசனம் தான். இங்கிலீஷ்ல என்னமா போட்டுக்குது? வாசிங்க சிஸ்டர், தமிழ்ல வாசிங்க. தீங்குகளும், உனக்கு தீமை வரும் போதும் நெருக்கம் வரும் போதும் இந்த பாடல் உன் தொடப்படிச்சு பார்த்தியா? அந்த பாட்டை என்ன பண்ணாத, மறக்காத. மறவா ஏசு மறவா, நீ என்ன பண்ணிடாத, மறந்தேன் நான் உம்மை மறந்தேன். ரிட்டர்ன் பாடுறது அவருக்கு என்ன சொல்லணும்? ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிரு. வாரம் சொல்றாரு, கேட்குறியா? சரி சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா சொல்ல போதும் பாணி செஞ்சினதே வச்சு செஞ்ச பாணி என்னன்னு. ஜீசஸை மறக்கிறவங்க இதெல்லாம் மறக்கவே மாட்டான். ஆமென், அல்லேலூயா. நான் என்றைக்குமே சொல்கிற பாருங்க, உங்கள் பாஸ்டர் என்றைக்குமே உன்கிட்ட சாஃப்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீ தப்பு பண்ணும் போது உன் பாஸ்டர் உன்னை திட்டணும்னு ஜெபம் பண்ணு. அப்போ தான் நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுவாய். இன்னைக்கு உன்னை திட்டுறது ஒருத்தர் மறக்கிறாங்களோ ஆபத்துன்னு நினச்சிக்கோங்க. எங்கள் பாஸ்டர்லாம் என்னை சும்மாலாம் இல்லை, வாஷ் அவுட் பண்ணுவார். என்ன நேற்று கூட வீடியோ காலில் என்ன சொல்லிங்கிறாரு, என்னப்பா மிஷினரியாக போயிட்டுக்கிறியான்னு கேட்குறாரு. இல்லைண்ணா, ஒயிட் ஷர்ட் போடா. என்னப்பா தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் இருந்தால் நிற்கிறியா? பேண்ட்டு கொஞ்சம் மேலே. என்னப்பா குதிரை ஓட்டுற மாதிரி வந்துக்கிற? எல்லாரும் முன்னாடியே திட்டுவார். நான் பேசினே வர கொஞ்சம் ஒன்று பிரகாசமாக வெள்ளையாக ஒன்று மாற்றணும்ப்பா. கப்புன்னு ஒரு அடி அடிக்குவார் தலைவல. என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் கையால் எனக்கு சாப்பாடு பண்ணி, அது உடம்பு எப்படி செட் ஆகணுமோ அந்த சாப்பாடு பண்ணி கொடுத்தமிச்சார். அவரே பண்ணி கொடுத்தார். சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டாது. ஆமென், அல்லேலூயா. இந்த சர்ச்சுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுத்தாரு.
இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துன்னு போனேன். எப்படியா நீங்கள் அவன் கருத்துக்கு அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு, எப்படியாம இருக்க முடியும் அவங்களெல்லாம்? நன்றியை சாப்பிட்டு மறந்த ஜனங்க ரொம்ப பேர் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் நல்லா கூடன்னு ஒரு மனுஷன் வந்தா இருப்பார், அவரை நான் எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியாது? என்னை எப்பவுமே அத்தா சொல்ல, நீ நல்லா பாடுறேன்னு வர ஆள் என்ன சொல்கிறது அவர் ஒண்டி தான். ஏன் பாட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் கிழிஞ்ச மாதிரி தான், பர்ற பர்ற பர்றன்னு. இப்போ நல்லா பாடுறப்பா நீ, அப்படியே வச்சுக்கோ. நான் பாட்டே வர மாட்டேங்குது, அது நீ சொல்கிறேன். கடவுள் தருவார், ப்ரேயர் பண்ண முட்டிக்கால் போட்டுன்னுக்குவேன். இப்படி கொஞ்சம் லைட்டாக ஆயிடுது, ரொம்ப நேரம் ஆகிடுக்கும், 1.5 hour ஆகிடுக்கும். அவரு பார்ப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்கள் இதெல்லாம் தாங்கணும்ப்பா அப்படின்னு டட்டுக்கு அவர் பார்த்துட்டுக்குவார். கொஞ்சம் இப்படி எதா காஃபி கீஃபி எடுத்து இப்படி இதே லைட்டாக இப்படி சாஞ்சா போதும் அடைய அடிக்குவார். கரெக்டாக உட்காருப்பா. ரொம்ப பேர் ஏஞ்சி போயிட்டுக்கிறாங்க, ஏஞ்சே போயிட்டுக்கிறாங்க பாஸ்டருங்கெல்லாம். அவர் திட்டு தாங்கவே முடியாது. ஏன் போகிறோம் தெரியுமா? ஒழுக்கமாக மாறணும்னு கற்றுக்க ஆசைப்படுறோம். பாட்டெல்லாம் பாடுறோம். என்ன பாடுறோம்? வெள்ளியை புடமிடும் போல. புடமிடும் போது பா விட்டுருப்பா, போதப்பா, தாங்கப்பா, வாண்டாப்பா, சர்ச்சைக்கே வரமாட்டான்ப்பா, விட்டுருப்பா, ப்ரைஸ் அலாட்ப்பா, அலையிலேயே ஆளை விடுப்பா. பாட்டெல்லாம் பாடுறேன், புடமிடும் போது ஏன் ஓடுறேன்? நில்லு, உன் விலை உயர்ந்த ஒரு பொருட்களாய் கர்த்தருடைய மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைக்கிற வேல்யூ இந்த உலகத்து யாருக்குமே இல்லைப்பா. சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இல்லை, டாக்டருக்கு இல்லை, எல்லாருக்கும் அங்கே இருந்தால் தான் மரியாதை. நீ எங்கே இருந்தாலும் கர்த்தரோட மரியாதை தர ஆசைப்படுவார். ஸோ அதை நீ கற்றுக்கணும். அவர் உன் மேலே வரணும்னா உனக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் கர்த்தரை எதிர்பார்க்குறார். ஆமீன், அல்லேலூயா. ஸோ அப்போ அவர் உன் கஷ்டத்தில் இருக்கும்போது சில பாடல்கள் உன் வாழ்க்கையில் பாடிக்கும். அந்த பாட்டை என்ன பண்ணாதீங்கம்மா, காலையில் உங்கள் வீட்டில் என்ன பாட்டு ஓட்டணுமா? என்ன சாமி சொல்லுங்க, சாமின்ற மூவி கூட இருக்குது, அதை கூட போடுற போகிற சொல்லு. என்ன சாமி? அல்லேலூயா. கலியில போடுங்க. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. சொல்லுவோமா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி சொல்ல வைத்தது யார்? என்ன இயேசு மட்டுமே. நன்றி ராஜா. யாருக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்தாரோ நீங்க மாட்டோம். நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. இன்னொரு வரி இருக்குல்ல, ஒவ்வொரு நாள் நீங்க ஒண்டி பாடுங்க. ஒரே நிமிஷம், ரொம்ப ஃபாஸ்டா பண்ண அது அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் 2024 கொடுத்தாராமா? சாவு ஒரு மனுஷன் சாவுறானா அவனுக்கு முதல் லேண்ட்மார்க் என்ன சொல்லுங்க? சாப்பாடு சாப்பிட முடியாது. யாருக்கெல்லாம் சாப்பாடு இன்டேக் ஆகும்போதோ அவுட் டேக் ஆயிங்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்களா பார்த்துக்கிறீங்களா? நேற்றுனா நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அது கூட என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? அப்படின்னா என்ன எனக்கு தெரியுமா? உயிர் போயிங்குது அவங்களுக்கு அர்த்தம். கடைசியில் என்ன ஊற்றுன்னுவாங்க? இப்போ உங்களெல்லாம் சாப்பிட வச்சுங்கிறாரா? நேற்று நம்ம சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம், சாம்பார் சாப்பிட்டோம், அப்பளம் சாப்பிட்டோம். அப்புறமா என்ன சாப்பிட்டோம் இமான்? குஷ்கா சாப்பிட்டோம். நீ கலகலவே சொல்ல, ராத்திரியெல்லாம் சாப்பிட்டோம். வில்லு எங்க? வில்லு நிப்பட் முறுக்கு சாப்பிட்டாரு. எப்படி தூங்கின்கிறார்னா
பாம்பு பக்கத்தில் நம்ம பிரத்தாவது திரைக்கு வந்து சில வாதகர் அதை ரிலீஸ் பண்ற என்ன ஒரு வயிற்றுல இருந்து ஒரு அபிஷேகம் அது அடுத்த தடவை நான் ட்ரிப்புக்கே வர மாட்டேன்ட்டுக்கிறார். ஏன் கோர்ட்டை நிற்கிற வரைக்கும் நான் ட்ரிப்புக்கே வர மாட்டேன். நான் போனது அந்த சர்ச்சில் போனதை தூங்கிட்டேன். டயார்டாக இருந்துச்சு, 3 நாள் தூக்கம் இல்லைன்ட்டு. இவங்கெல்லாம் போய் காரில் தூங்கிங்க. ஏன் இவங்கெல்லாம் காரில் தூங்கினாங்களா? ஒட்டி தூங்கி எங்களெல்லாம் தூங்க விடாது. ஓகே, ஃபன் அபார்ட். ஒவ்வொரு நாளும் தந்துக்கிறாரம்மா. அப்போ அவருக்கு எப்படி நீக்கணும்? ஒரே துணி போட்டு சுற்றிருந்தேன், எங்கேயோ வீடு இல்லாமல் சுற்றிருந்தேன். பிரேமமா என்கிட்ட சொல்லிக்கிறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்க பிள்ளை இருக்கும்போது ரைஸ் சாப்பாடு சாப்பிடலையா, கோழி அரிசி சாப்பிட்டாங்களாம். பசிக்கு என்ன சாப்பிட்டாங்களா? நம்ம பொண்டாட்டிக்கு இன்னைக்கு மோமோஸு பர்கரு கிர்கர், அந்த அம்மாவுக்கு கோழி ரைஸ் கொடுத்து கூட புள்ளியை நார்மலாக டெலிவரி பண்ணி வருது. அப்போ சாப்பாடு கூட செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்கிறாரியா? பணம் செய்யாத காரியத்தை கூட இயேசு செய்கிறாரியா? உன் வேலை செய்யாதது கூட இயேசு செய்கிறாரியா? உன் குடும்பம் செய்யாததெல்லாம் என் கர்த்தர் உனக்காகவே செய்கிறாரியா? இவரை எப்படியா நீ செய்ய முடியும்? இவரை எப்படியா நீ மறக்க முடியும்? எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கல. எனக்கு அதுதான் ஒரு கோபம். இந்த தேவன்கிட்ட என்ன குறத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு வேண்டான்றாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன தராரா? உணவும் உடையும் தந்து பாதுகாக்கிறார். இந்த பாட்டெல்லாம் வீட்டில் ஓடுதாமா? அவங்க வீட்டில் ஓடுதா? இல்லை எவனா இழுத்துன்னு ஓடுறத போட்டுன்னுக்கிறியா வீட்டில்? நீ எல்லாம் ஆண்டவர் பிள்ளை இல்லை. குதுப்பா பாட்டு, கல்யாணத்தா கட்டிக்கின்னு ஓடி போலாமான்குது. இது எப்படி இது பாரு, உன்னை நடத்தின ஒரு ஆண்டவருடைய பாடல். அவரை துதிக்க நீ ஆயத்தமாக இருக்கணும். அவர்கள் நன்றியை மறக்காத ஜனர்கள். அப்போனா சண்டே சர்வீஸ்க்கு ஆராதனைக்கு வரணுமா வரக்கூடாதா? ஹலோ, கரெக்டாக சொல்லுங்க. போட்டு தள்ளிடுவார். சும்மா வாயிலேருந்தெல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ மணிக்கு ஆராதனை? 7 மணிக்கு ஆராதனை. 7 மணிக்கு ஆராதனைக்கு அபிகேல் உக்காட்டும் மகம் அந்த பாப்பா பண்ணா. 7 மணிக்கு ஆராதனைனா 6:45 என்ன பண்ணுமா? கடவுளை மறக்காதவங்க இப்படி தான் இருப்பாங்க. கடவுளை மறந்தவங்க ஆராதனை முடிச்சுட்டு வருவாங்க. ஆராதனையை கடவுள் பண்ணுங்க. கையை உயர்த்தி மைய மறந்து, ஆமாடா இது என் வாழ்க்கைடா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தி. சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து. இந்த பக்கம் சத்தமே கேட்க மாட்டேங்குது. பிரதர்ஸ், உனக்கெல்லாம் ஆண்டவர் வாய் கொடுக்கலையா? உனக்கெல்லாம் நன்மை செய்யலையா ஆண்டவர்? ஒரு கூரை வழி நடத்தி. ஆமென், அல்லேலூயா. மறக்காதீங்க, டிவி வாங்கினீங்கன்னா என்ன பாட்டு போடுறீங்க? எல்லாம் ஏசப்பாத ஒரு பாட்டு. அதோ ஃபாதர்து பாட்டெல்லாம் அல்டிமேட் பியூட்டிஃபுல் பாடல்கள். எவ்வளோ ஆல்பம்ஸ்க்கு அது? 40 or 30 அது ஆல்பம்ஸ். 75, 45, 45, 75 இவ்வளோ இருக்குதுமா பாடல்க. போட்டு விட்டுரு. கேபிள் கனெக்ஷன் போடாத, பென்ட்ரைவ் வாங்கிக்கோ. எல்லாத்தையும் போய் டவுன்லோட் பண்ணி வந்துரு. போட்டு சொரு நமக்கு கிச்சன்லே வாசிக்கும் போதே, சோப்போ தடுவும் போதே நன்றி, குக்கரை கழுவும் போது ஆக்கும் போது. ஆமென். யாரும் இல்லை அப்படியே ஒரு 2 ஸ்டெப்பு கூட என்ன சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. நன்றிப்பா. கூத்தாடியா வாழ்ந்த, குடிக்காரனா வாழ்ந்த, வேசித்தனத்துல வாழ்ந்த, இன்னைக்கு உனக்காக வாழ்ந்துங்கிறப்பா. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா அவரை துதிங்க. அவர் செஞ்ச நன்மையை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்கம்மா. காசு இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, உயிருக்குது. கார் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத,
கால்குது. வேலை இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நல்ல உணவு கொடுத்துக்கிறார். குடும்பம் இல்லைன்னு கவலைப்படாத, இன்னைக்கு வீட்டில் இருக்கிற நீ. என்ன அனாதின்னு சொல்லாத, நீ ஹாஸ்பிட்டல் இல்லாம இருக்கிற. ஆமென். அல்லேலூயா. எது ஆமாதகுதோ அதை பேசாதீங்க, எது ஆச்சோ அதை ஆண்டவர்கிட்ட பேசுங்க. மிச்சதெல்லாம் செய்வார், ஒன்றுன்னா செய்வார், ஒன்றுன்னா செய்வார். என் லைஃப்ல செஞ்சுக்கிறாருமா, என் லைஃப்ல செஞ்சுக்கிறார். என் ஒய்ஃப்கெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம்ட்டான் டாக்டர், தெரியுமா? ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, எங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் மதர் இன்லானால ஆறுதில்லை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குவேன், பா ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமாகுது சிலுவை, நல்லா ஊழியம் பண்ணுங்கிற, தயவுசெய்து என்ன பண்ணப்பா நார்மல் டெலிவரி பண்ணி. என் ஒய்ஃப் உள்ளே போனதோ தெரில, குழந்தை பிறந்ததோ அதுக்கும் தெரிலப்பா. அவ்வளோ லகுவா ஆண்டவர் முடிச்சிட்டாருப்பா. எப்படியா நான் இவரை மறக்குவேன்? எப்படி நான் மறக்குவேன் இவரை? நான் கேட்கும் போதெல்லாம் என் பதில் தர ஆண்டவர், எப்படியா நான் மறக்குவேன்? மறுக்கிறதுக்கு வாய்ப்போ இல்லை, மறுக்கிறதுக்கு வாழ்க்கையில இல்லை. மறுக்கிற மாதிரி என் வாழ்க்கையில ஒண்ணுமே இயேசு செய்வே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க சொல்ல முடியாது, கர்த்தர் என் வாழ்க்கையில ஒண்ணுமே மறக்கல. ஆமென். அல்லேலூயா. நீங்க மாற்றம் வலது கரத்தை உயர்ச்சி அப்படியே ஆண்டவரை பார்த்து